நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நீரடியை நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட இது உறிஞ்சி வளர்ந்துடும். ஸோ எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்கெல்லாம் இது வேகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சிடும். ஸோ லோகேஷ் இன்றைக்கி அழிக்கிறதுக்காக அருவாள் எடுத்துகிட்டு வந்தது இந்த சீமக்கருவேல மரத்தை தான். அவர் இப்போ அழிச்சிக்கிட்டு இருக்கார். அதை அருவாளால் வெட்டுறாரு. ஸோ இதை வெட்டும்போது ரொம்ப கவனமாக வெட்டணும். ஏன்னா இது வெட்டும்போது இதில் இருக்கிற முட்கள் குத்தி காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இதை செய்யணும், இந்த சீமக்கருவேல மரத்தை வெட்டுறதை. ரெண்டாவது, இது மேலோட்டமாக வெட்டினீங்கன்னா இது திரும்ப 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 தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இதை அடியோடு வெட்டி வீழ்த்தணும்னா தான் இது இந்த மரத்தை இது பண்ண முடியும். இந்த மரம் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். லோகேஷ் கிட்டத்தட்ட அதை வெட்டிட்டார். இப்போது அதோட வேரை தான் வெட்டிகிட்ருக்காரு. அதை கண்டிப்பாக முழுசாக அழிக்கணும் அப்படிங்கிறதுல லோகேஷ் மிகவும் உறுதியாக இருக்கிறாரு. ஒரு மரத்தோட வேரை பிடுங்கிட்டார். கிட்டத்தட்ட அது வேலை முடிஞ்சது. அடுத்த மரத்துக்கு போவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அருவாளே காயம் படுற அளவுக்கு அந்த சீமக்கருவேல மரத்தோட வேரை வெட்டிகிட்டு இருக்காரு. வெட்டி எடுத்துட்டார் வேரை. ஸோ இதுக்கு மேலே இதனால் தலையை வர முடியாது. அடுத்து இந்த பெரிய மரத்தை வெட்டுறாரு. இந்த மாதிரி மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து செம ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு செடி வந்ததுன்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது திரும்ப 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 வளர்ந்து மிகப்பெரிய ஒரு செடியாக வந்துடும். இந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த சீமக்கருவேல மரம் வளர்ந்துடும். இதனால் நம்ம சொந்தமாக இடம் வச்சுருந்தோம், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இந்த சீமக்கருவேல மரங்களை அழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இது நம்மளோட தண்ணி லெவலு ப்ளஸ் அந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கும். இன்றைக்கி லோகேஷ் இந்த சீமக்கருவேல மரத்தை வெட்டியே ஆகணும்னு சொல்லி வெட்டிட்டார். காய்ஸ், இப்போ நாங்கள் இந்த கருவேல மரம்னு ஒரு செடியை வெட்டினோம் காய்ஸ். அது நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சிக்கோன்னு வெட்ட சொன்னாங்கன்னு வெட்டிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே பிடுங்க ஆரம்பித்தோம். இங்கே பிடுங்கி கரெக்டாக இங்கே பிடுங்கி இது வரைக்கும் வேர் இழுத்துட்டு போய் பிடுங்கியிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வேர் வந்திருக்குன்னு. இது நாங்கள் கொஞ்ச நாள் விட்டுருந்தா எங்களோட வீட்டுக்கு அடியிலையும் போயிருக்கோம். அதனால் எங்களால் எடுக்க முடிஞ்சிருக்காது. மொத்த நிலத்தடி நீரை அதே உறிஞ்சிருக்கோம். உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் வீட்டை சுற்றி இருந்துச்சுன்னா நீங்களும் டப்புன்னு எடுத்துருங்க. நாங்கள் ஒரு வேரை எடுத்ததுக்கே இப்படின்னா இன்னும் இதுக்குள்ளே நிறைய வேர் இருக்குது. அது எல்லாமே எடுக்கணும். Hello people, thanks for watching my video and மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.